ஒரு நாள் ஒரு பையன் என்னை தேடி வந்தான். தேடி வந்துட்டு சொன்னான், "ஆண்டி எனக்கு வந்து நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் இது மாதிரி ஒரு இஷ்யூல இருக்கேன். இதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இடையில இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் எனக்கு வந்திருக்கு. நான் இதில எதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் அவன் உட்காந்து பேசினான். உண்மையில அவன் பேசி முடிச்சப்ப எனக்கே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். நானே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஏன்னா, அவ்வளவு இஷ்யூஸ அவன் தொடர்ந்து சொல்றான். அ அதுக்குள்ள இருந்து அவன எப்படி வெளிய கொண்டு வர்றது? அவனுக்கு நான் என்ன அட்வைஸ் குடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன், தம்பி ஒரு நாள் டைம் குடுங்க. நாளைக்கு திரும்ப வரீங்களா?" ஆக்சுவலா அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையன். "அ 1 நாள் டைம் குடுங்க. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு வரீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "சரி, நான் வரேன்" அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில வரும்போது, அந்த அளவுக்கு கன்ஃப்யூஷன் இல்லாம, கொஞ்சம் தெளிவா வந்தான். வந்துட்டு என்ட்ட சொன்னான், "ஆன்டி நேத்து நான் உங்ககிட்ட பேசினேன்ல, இந்த விஷயங்கள எல்லாம் திரும்ப நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு இத இத இப்படி பண்ணிக்கலாம். இதையெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம் அப்படின்னெல்லாம் தோணுச்சு" அப்படின்னு அவன் சொன்னான். ஏறக்குறைய இதே ப்ராசஸ் தான் அன்னைக்கு என்னுடைய மண்டையிலயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன், "ஒரே நேரத்தில எல்லா இஷ்யூஸையும் நீங்க போட்டு குழப்பாதீங்க. டாப் ப்ரையாரிட்டி எதுன்னு பாருங்க. அத பத்தி யோசிங்க. அதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயம் எதுவோ, அத அடுத்தாப்புல உள்ள கொண்டு வாங்க. மற்றபடி இப்ப நம்ம யோசிக்க அவசியம் இல்லாத விஷயங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அப்போ உங்களால கொஞ்சம் ஈஸியா வழி கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னு நான் சொன்னேன். எப்பவுமே நமக்கும் அதுதான் அப்ளை ஆகும். நம்ம கொஞ்சம் யோசிச்ச இருந்தா திணறி போவோம். ஏன்னா, இவ்ளோ பிரச்சனை இருக்கா நம்ம லைஃப்ல. இத எப்படி பண்றது? இது எப்படி பண்றது? அத எப்படி பண்றது? இத இப்படி பண்ணா அது அப்படியே ஆயிடுமே! அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா, எந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது? எதுக்கு ப்ரையாரிட்டி குடுக்கணும்? அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு, அத வெளிய எடுத்தோமா இருந்தா, அதுக்கு அடுத்தாப்புல எது எது வேண்டாம், இப்ப அவசியம் இல்ல, இப்ப நம்ம அத பத்தி யோசிக்க வேண்டாங்கிற விஷயங்கள வெளிய எடுத்தோமா இருந்தா, சர்வ சாதாரணமா நம்மளால நம்ம பிரச்சனைகள ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு கொஞ்சம் நேரம் டைம் குடுங்க. மேபி ஒரு 1 டே எல்லாமே யோசிங்க, விட்டுடுங்க. அடுத்த நாள் காலையில நீங்க திரும்ப யோசிக்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோட நீங்க யோசிக்கும்போது, எது முக்கியம்? அத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு நம்மளால தெளிவா யோசிக்க முடியும். மனுஷ மனசும், மனுஷலோடைய அறிவும் ஓரளவுக்கு லிமிட்டட் தான். நம்மளால அவ்வளோ பெரிய பிரஷர் எல்லாம் தாங்க முடியாது தான். பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணா வந்துட்ட மாதிரி தான் தெரியும். அந்த மாரி நேரங்கள்ல நமக்கு தேவை ஒரு பிரேக். அந்த பிரேக் வந்து நம்மள தெளிவா யோசிக்கிறதுக்கு நம்மள மோல்ட் பண்ணி கொண்டு வரும்.